இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு 50 லட்சம் மரங்கள் நடப்படுது. ஆனா அதே ஒரே நாள்ல 4 கோடி மரங்கள் வெட்டப்படுது. வீடு கட்டுறன்ற பேர்ல மக்கள் தான் மரத்தை வெட்டுறாங்கன்னு பார்த்தா ரோடு போடுறன்ற பேர்ல அரசாங்கமே மரத்தை வெட்டுது. இதே மண்ல குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு டைம்ல எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருந்தாங்க தெரியுமா? சோழர் வம்சத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு முறை தேர்ல போயிட்டு இருக்கப்போ காட்டுக்குள்ள நுழையும் பொழுது தேரை நிப்பாட்டிருப்பான். தேர் வருவதை அறிவிப்பதற்காக இந்த மணிகள் தொங்க விடப்பட்டிருக்கு. மணில சத்தம் வராதபடி அந்த நாவை அடைக்க சொல்லி மன்னர் சொல்றாரு. உடனே கீழே இருக்க களிமண்ணை உருட்டி உடனே சத்தம் வராதபடி எல்லா மணியும் அடைச்சிடுறாரு அந்த தேர் ஓட்டுபவர். இதற்காக இப்படி செய்றீங்க அரசே அப்படின்னு கேட்டதற்கு, இல்லப்பா, காடுகள்ல மலர்ந்திருக்க மலர்கள்ல தேனீக்களும் சிட்டுக்களும் தேன் குடிச்சிட்டு இருக்கோம். தேர் வருகின்ற மணிச்சத்தத்தில் அந்த பறவைகளும் சிட்டுக்குருவிகளும் பயந்துடும்பா. அதோட இடத்துல போய் அதை துன்புறுத்த கூடாது இல்லையா? நம் சந்ததியினருக்கு நம் பாதுகாத்து கொடுக்க வேண்டிய ஒரே சொத்து இந்த இயற்கை தானப்பா. இதே மண்ணுல அநியாயத்துக்கு நேர்மையாக ஆட்சி செய்தவர் தான் மனுநீதி சோழன்.